மொத்த குடும்பமும் இங்கே இருக்கும்போது என்ன தைரியம் அவனுக்கு? காலை சுத்தின பாம்பாட்டம் இன்னும் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எல்லாரும் ஹால்ல இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு ரூம் கதவை திறந்து வெளியே வரீங்க. உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி ஏன் வீட்ல தான் இருக்கேன், என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்க? முன்ன பின்ன யோசிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் கற்பனையிலயும் சினிமாலயும் தான் நடக்கும். நீங்க என்ன ஹீரோவா? வந்தீங்க, பொண்ணு பாத்தீங்க, திரும்பி கூட பார்க்காம நீங்க பாட்டுக்கு போனீங்க. அப்ப எங்க போச்சு உங்க ஹீரோயிசம்? அன்னைக்கே நான் உங்களை போக சொன்னேன். ஆனா சாம் பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னும் இதெல்லாம் நடக்கும்னு நம்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பத்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ். போதுங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு வேற ஒருத்தர் கூட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுதான் நிஜம். அது வரைக்குமாவது நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு இந்த ரூம்குள்ளேயே இருங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்களோ அப்படியே போயிடுங்க. சமந்தி, கேக்க மறந்துட்டேன். காஃபி, டீ என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, சக்கரை கொஞ்சம் தூக்கலா. உனக்கு காஃபி ஒண்ணுதான் குறைச்சல. நல்லா சூடா கொடுங்க. அம்மாக்கு அப்படி குடிச்சாதான் பிடிக்கும். இல்லம்மா ஜெயந்தி, சாரதா கிட்ட சொல்லி எல்லாருக்கும் காஃபி டீ கொண்டு வர சொல்லு. சம்மந்தி அம்மாவுக்கு முதல்ல கொடுக்க சொல்லுங்க. சரிங்க, சொல்றேன். அத்தை, பத்மாவை எங்கேயும் காணோம். எங்க போனான்னு தெரியல. இங்கதான் எங்கேயாவது இருப்பா, நல்லா பாரு. ஐயோ அத்தை, எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. முதல்ல நீ டென்ஷன் ஆகாம இரு. வாஷ்ரூமுக்கு போயிருப்பா, சரியா போய் பாத்துட்டு வா. சரிங்க அத்தை. சம்மந்தி அம்மா, உங்க மருமக ரெடி ஆயிட்டு இருக்கா. இதோ இப்ப வந்துருவா. மாப்பிள்ள இப்ப வந்துருவா. மாப்பிள்ளைக்கும் சம்மந்திக்கும் ஏதாவது குடிக்க கொடுத்தீங்களா? சொல்லியாச்சு ராஜி, நீ பத்மாவை கூட்டு வா. இதோ வந்துடுறேன். ஒன்னும் இல்லைங்க, என் பெரிய மருமக எப்பவுமே கொஞ்சம் பதட்டமா இருப்பா. அதுவும் நீங்களா வேற வந்திருக்கீங்களா, கொஞ்சம் அதிகமாவே பதட்டமா இருக்கா. பெரியத்த ஃபேஸே சரியில்லை. பத்மானியும் காணோம். ஒருவேளை ஸ்ரீனிவாசன் கூட போயிட்டாங்களா? பிரதருக்கு அந்த அளவுக்கு தைரியம் பத்தாதே. அப்படியே பிரதர் ஒத்துக்கிட்டாலும் பத்மானி சம்மதிக்க மாட்டாங்களே. கடவுளே, அப்படி எதுவும் நடந்திருக்க கூடாது. கொடுங்க. எடுத்துக்க. பார்த்து தம்பி, காஃபி ரொம்ப சூடா இருக்கு.
வாயை மூடிட்டு சும்மா இல்லைனா இப்படித்தான் பண்ணுவேன். இப்படியே சூடா குடி. அப்பதான் நான் வெளியே சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும். மினிட்ஸ் இது வந்துடுறேன். ஹலோ. ஓகே. மோகன் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பயமா இருக்கு. கடவுளே, நீதான் எனக்கு வழிகாட்டணும்னு வேண்டினப்போ ஸ்ரீனிவாச மூர்த்திய நான் இங்கே தான் பார்த்தேன். இப்பவும் அது இங்கதான் இருக்கு. இதுதான் நீ காட்டுற வழியா? ஸ்ரீனிவாசன் என்னை விரும்புறேன்னு சொல்லி எனக்காக அவர் அப்பா கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வந்திருக்காரு. உன் நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும்னு அண்ணம்மாவும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்ரீனிவாசனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுதான் எனக்கு நல்லதா? ஸ்ரீனிவாசனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த குடும்ப கௌரவம் பாதிக்காதா? எனக்கு மறுபடியும் குழப்பமா இருக்கு. ஸ்ரீனிவாசன் தான் என் வாழ்க்கைக்கு ஏத்தவருன்னு என் மனசு சொல்லுது. என் உள்ளுணர்வு சொல்றதையே உன்னோட ஆசீர்வாதமா நினைச்சு இந்த மோதிரத்தை நான் போட்டுக்கிறேன். இனிமே நீதான் என்னை வழி நடத்தணும். கழட்டி இருந்த மோதிரத்தை இன்னைக்கு நீ திரும்ப போடுறனா என்னோட ஆயுதத்தை நீ தான் தீர்மானிக்கிற. உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ ஐயோ, யாரோ டோர் லாக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. யாரு? அமெரிக்கன் பேபி, சீனிவாசனுக்கும் பத்மாவுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்கணும் என்கிட்டே பெட்டு கட்டினல்ல. இப்போ எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். இந்த ட்விஸ்ட்டை நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேன்ல.
என்ன பத்மா அண்ணி பெரியத்த ரெண்டு பேரையும் காணோம்? என்னாச்சு? இவன் வேற அப்பப்போ எங்கேயோ போயிட்டு வரான். சம்திங் இஸ் கோயிங் ஆன். பத்மா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? சாமி கும்பிட போறேன்னு சொன்னா நான் வேணா, நான் சொல்ல போறேன். சரி வா போலாம். ஏய், நிச்சயத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும்னு உன் மாமியாரும் மாப்பிள்ளையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடி. உன் மாமியார் முகத்தை பார்க்க லட்சுமி கடாட்சமா ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கு. ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயம் கூட முடியல, அதுக்குள்ள உறவு வச்சு கூப்பிடுற. வர வர உனக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தியாவே போயிட்டு இருக்கு. நிச்சயதார்த்தம் முடிட்டோம், அப்புறமா ஒண்ணு பேசிக்கிறேன். இப்ப நீ வா போலாம். வாடினா நிச்சயதார்த்த பொண்ணு நீங்க இப்படி சிம்பிளா வந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருந்தா. இப்போ நகை மட்டும் போட்டா போதும், மத்தபடி எல்லாம் ரெடி. அத்தைய கும்பிட்டுக்க. அண்ணா, சாம எடுக்கவே இல்லை. ஏன் இவ்வளவு லேட்டு? இவ்வளவு நேரம் பூஜை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தியா? இல்ல அவன் கூட சேர்ந்து கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தியா? உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். உன்னை பார்க்க ஆசையா வந்திருக்காங்க, அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறா. என்னடி பார்க்கற? அவங்கள வெயிட் பண்ண வைக்கலாமா? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிற. கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படிதான் இருப்பியா? ஆண்டி, இந்த மேரேஜ் நடக்காது. என்கேஜ்மெண்ட்டை இப்பவே கேன்சல் பண்றோம். ஏய், என்ன பேசுற நீ? உனக்கு பைத்தியமாடி? இந்த கல்யாணம் நடக்காது, நிச்சயத்தை கேன்சல் பண்ணுங்க அப்படி இப்படின்னு லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. என் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? ஐயோ பெரியத்த, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்பவே நம்ம பத்மானிய ஏன் லேட்டு, என்ன பண்ணிட்டு இருந்த, என் அம்மாவை ஏன் மதிக்கல, அப்படி இப்படின்னு இப்பவே இவ்ளோ கேள்வி கேக்குறாருன்னா மேரேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு? சாம், பேசாம இருமா. சின்னத்த, இதெல்லாம் சைக்கோக்கான சிம்டம்ஸ். இவர்கிட்ட மாட்டிக்கிட்டா அண்ணி கஷ்டப்படுறதுக்கு பதிலா இப்பவே இந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணி மேரேஜ் கேன்சல் பண்ணிடலாம். சாம், நீ எது பண்ணாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற தைரியத்துல நீ என்ன வேணாலும் பேசாத. தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்க நுழைக்கிற. அம்மம்மா, பெரியவங்க நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், எங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாதா? நீ பேசாம இரு. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல ஏறுவியே. பத்மா கிட்ட ஏதோ பாசமா கேட்டாரு, அதுக்கு போய் அவரை என்னென்னமோ பேசுற. ராஜி, இந்த விஷயத்தை இதோட விடு. ஃபங்க்ஷன் வீட்ல இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? சம்மதிமா, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. தம்பி, நீங்களும் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சாம், சாரி சொல்லு. சாரி சொல்லு சாம். சாரி. இவன் நிஜமாவே ஒரு சைக்கோ தான் அம்மம்மா. இதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? சிஸ்டர், கார்ல ஒரு பார்சல் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா?
இல்லை, அன்னைக்கு அத்தை கூட சொல்லியிருந்தாங்க இவங்க எனக்கு தங்கச்சின்னு. அந்த உரிமையில் கேட்டுட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ப்ளீஸ் எடுத்துகிட்டு வர முடியுமா? இவ்ளோ நல்ல மனுஷனை போய் தப்பு தப்பா பேசுறா. சாம், போமா, போய் எடுத்துட்டு வா. போ, போமா. சாரி, சாவி கொடுக்க மறந்துட்டேன். நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். சிஸ்டர், நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உள்ள ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பார்த்து இருந்துக்க, தொலைச்சிருவேன். இந்த பயமுறுத்துற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நீ யாருங்கிற விஷயம் மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சது, அதோட உன் சாப்டர் அவ்வளவுதான். உன்னை அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? பேசாம நீ இங்க இருந்தா அப்படியே ஓடிடு. வாழறதுக்கு உயிராவது மிஞ்சும். சமதிமா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அந்த பொண்ணு சொன்னதே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. அது ஒன்றும் இல்லை. பொதுவாக மாப்பிள்ளை வீட்டில் தான் பொண்ணுக்கு நிச்சய புடவை கொடுப்பாங்க. அதை காரில் மறந்து வச்சுட்டேன், அதான் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அம்மா, அதை பத்மா கிட்ட கொடுங்க. எனக்கு நீதானே எல்லாமே, தப்பு இல்லை, கொடு. என்னம்மா? பத்மா, வாங்கிக்கோமா. என்ன உங்க கழுத்துக்கிட்ட ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, ஏதோ இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்றேன். ஒரு விறகு வெட்டுறவன் 2 மரத்தை வெட்டி ஒன்னு அடுக்கி கட்டி வச்சான். அப்ப அந்த வழியா வந்த குரங்கு அந்த கட்டை அவுத்து பார்க்க ஆசைப்பட்டுச்சான். அதுவும் அவுத்து அதுக்குள்ளே விழுந்து செத்தும் போச்சான். என்ன தம்பி, நல்ல நாள் அதுவுமா சாவு குரங்குன்னு கதை பேசிக்கிட்டு? இல்ல, தோணுச்சு சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சூர்யா, நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல? அதுவும் இல்லாம பத்மா ரெடி ஆகணும். சும்மா நாம லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வரலாமா? ஒரு சின்ன டைம் பாஸ். ஷூர், போலாமே. ஐயோ, இவங்க 2 பேரும் லைப்ரரிக்குள்ள போனா ஸ்ரீனிவாசன் உள்ள இருக்கிறது தெரிஞ்சிடும். அப்ப எங்க கதி? கடவுளே, நீதான்ப்பா எங்களை காப்பாத்தணும். இவன் எதுக்கு சூர்யாவை லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறான்? ஏதோ விஷயம் இருக்கு.